காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்ட. இன்றைய வாக்குத்தத்த வசனம். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரமில்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. விசேஷமாய் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட, அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட, அவரால் சிநேகிக்கப்பட்ட அவருடையவர்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு முகாந்திரத்தோடு தான் அவர் செய்கிறார். வேதத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் சரி, ஏன் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலும் இதை நம்மால் பார்க்க முடியும். ஆபிரகாமை ஒரு ஈசாக்குக்காக இத்தனை வருடங்கள் காத்திருக்க வைக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவனை ஈசாக்கின் தகப்பனாய் மாற்றுவது மாத்திரமல்ல தேவனுடைய நோக்கம், விசுவாசிகளின் தகப்பனாய் மாற்றுவதே தேவனுடைய நோக்கம். எனவே விசுவாசிகளின் தகப்பனாய் அவனை மாற்ற, அவனை விசுவாசத்திலே வல்லவனாக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் அத்தனை வருடங்கள் காத்திருக்க வைத்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்த பிறகும் அநேக நாள் ஆகிறதே, நான் காத்திருக்கிறேனே என்ற ஏக்கத்தோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களேனால், உங்களை காத்திருக்க வைப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள். நம்மை குறித்த தேவ நினைவுகள் பெருசுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு முகாந்திரத்தோடு தான் செய்கிறார். தாவீதுக்கு ஆரம்பத்தில் புரியவில்லை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஏன் சிங்கத்தை தேவன் அனுமதிக்கிறார், ஏன் கரடியை தேவன் அனுமதிக்கிறார் புரியவில்லை. ஆனாலும் அவன் போராடி ஜெயிக்கிறான். ஜெயித்த பிறகும் அவன் பல நாட்கள் யோசித்திருக்கலாம், எதற்காக இந்த சிங்கத்தையும் கரடியும் எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஒரு நாள் வந்தது, கோலியாத்தோடு யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நாள். அன்று தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அவன் அறிந்து கொண்டான், இந்த கோலியாத்தோடு யுத்தம் செய்ய அன்று சிங்கத்தோடும் கரடியோடும் யுத்தம் பண்ண வைத்து என்னை பழக்குவித்தார். தேவன் எந்த ஒரு காரியத்தை வாழ்க்கையில் அனுமதிக்கிறதும் அதற்கு பின்பதாக ஒரு முகாந்திரம் உண்டு. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இப்படி நடக்குதே, நான் யோசித்து கூட பார்க்காத காரியங்கள் எனக்கு நடக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட ஒரு அறியாமல் விழாது. நம்முடைய நிலைமை, நம்முடைய திராணி, நம்முடைய எல்லாம் அறிந்தும் தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இதற்கு பின்பதாக தேவனுடைய ஒரு முகாந்திரம் இருக்கிறது, தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அதில் செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த நாளில் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இன்று நீங்கள் சந்திக்கிற காரியங்கள் சற்று கடினமாக இருக்கலாம். ஆமென். பயணிக்கிற பாதை சற்று வேதனையாக இருக்கலாம். ஆனால் இதற்கு பின்பதாக ஒரு பெரிய திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு முகாந்திரம் உண்டு. அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமாய் அதை அறிந்து தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் நல்லவர். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லாம் ஒரு முகாந்திரத்தோடு தான் செய்கிறீங்கப்பா. அது எல்லாமே எங்கள் நன்மைக்காக தான் செய்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தையை தந்து பேசினீர், நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தும். மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.